சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு மேடம்? ஏன் காலையிலே டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த செவந்தி தான் காரணம். ஏதோ அவளுக்கு மட்டும்தான் பெரிய பிசினஸ் சீக்ரெட் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறா. கூடிய சீக்கிரமே நம்ம பிசினஸ க்ளோஸ் பண்ண வச்சு அவ காலை பிடிக்க வைப்பாளாம். எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. இதுக்காகவே அவ ஃபேக்டரிய மூட வைக்கணும். மக்கள் எல்லாரும் நம்ம கிட்ட வந்து பிரியாணி வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அவ சரிஞ்சு விழறத நான் பார்க்கணும். மேடம், இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? நான் சொல்ற ஒரு ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா ஆர்டரையும் நம்ம பக்கம் இழுத்தரலாம். செவ்வந்தி கம்பெனி கண்டிப்பா காத்து வாங்கும். என்ன சொல்றீங்க அண்ணே? ஆமா மேடம், பிரியாணி ஆர்டர்லாம் நமக்கு இப்ப வரணும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கிரௌடும் நமக்கு வந்துடும். என்ன பண்ணணும்? மேடம், நான் சென்னைக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு கடையில பயங்கர கூட்டம். ரோஸ் மில்க் விற்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா வழக்கமா எல்லாரும் கொடுக்குற அளவை விட இன்னொரு மடங்கு அதிகமா தராங்க. ரோஸ் மில்க் குடிக்க கூட்டம் அல மோதுது. காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. அதே மாதிரி இன்னொரு ஜூஸ் கடை இருக்கு, அங்கேயும் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அந்த ஐடியாவை நாம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? இன்னைக்கே இப்பவே ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. கூட்டம் பிச்சுக்கிட்டு வரும். ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணியா? அப்ப இதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு? மேடம், சாப்பாட்டு தொழில எப்பவுமே லாபம் அதிகம்தான். ஒரு பிரியாணிக்கு இன்னொரு பிரியாணி ஃப்ரீயா கொடுத்தா கூட லாபம் நிற்கும்.